ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவ் மண்மனம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது நம்ம செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம் மாடி தோட்டத்தில். இது என்னது அப்படின்னா, ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலி வி ட்ரைட் திஸ். என்னென்னா, எல்லா காய்கறி கழிவு, டீ தூள், பல கழிவுகள் எல்லாத்தையும் சேர்த்து புளிச்ச மோர், அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி ஒரு 10 days கிட்ட அதை நல்லா ஃபெர்மெண்ட் புளிக்க வச்சு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர். இது நிறையா பேர் இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது, இது செம்மையாக செடிங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்குதுன்னு நிறையா பேர் போட்டு நான் பார்த்துருக்கேன். ஃபைனலி நம்மளும் இதை ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 10 days கிட்ட எல்லா காய்கறி கழிவு, வெங்காயத்தோல், முட்டைத்தோல், வாழைப்பழத்தோல், அப்புறம் பூண்டு தோல், அப்புறம் எல்லா அரிசி கழுவின தண்ணி, மாவு, புளிச்ச மோர், புளிச்ச மாவு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நம்ம ஒரு 7 to 10 days இதை ஃபெர்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதை ஒரு 2 கப்பு 3 கப்பு ஒரு பக்கெட்டுக்கும் மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லா செடிங்களுக்கும் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஃப்யூச்சரில் இது எவ்வளோ தூரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம மறுபடியும் பண்ணி நம்ம இது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இது நான் பார்த்த வரைக்கும் நார்மலாக அந்த நம்ம அரிசி கழுவின தண்ணி இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம், கழனி தண்ணி, அப்புறம் பட்டர் மில்க் எல்லாமே கொடுக்குறோம். பட் இந்த மாதிரி ஃபெர்மெண்டேஷன் பண்ணி கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. மண்ணுக்கு நல்லா சத்தாக இருக்குது. அதே மாதிரி மண்புழுவெல்லாம் வர்றதுக்கு, அந்த மாதிரி மண்ணோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபெர்டிலைசர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, மந்த்லி ஒன்ஸ் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு பார்த்துருக்கேன். ஸோ இது வெரி ஈஸி ஒன்லி. இப்போ நம்ம ஃபுல்லுமே கம்போஸ்ட் பின்னில் போடுறோம் இல்லையா, அதில் ஒரு 2-3 daysக்கு கம்போஸ்ட் பின்னில் போடாமல் நம்ம ஒரு பக்கெட்டில் போட்டு நம்ம அந்த டைமில் ஒரு 2-3 daysல நம்ம வீட்டுக்கு அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, புளிச்ச மோர், அது எல்லாத்தையுமே பால், இது எல்லாத்தையுமே அதில் ஊற்றி நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணுறது தான். இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் போடுறதில்ல. ஏற்கனவே போட்டுட்ருக்கிற எஃபர்ட்டில் இது கொஞ்சம் அதோட செய்முறையை மட்டும் நம்ம மாற்றுறோம், அவ்வளோதான். ஸோ முக்கியமாக இது கொடுக்குறப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இது கொடுக்குறப்ப நம்ம அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வெறும் தண்ணி மட்டும்தான் கொடுக்கணும். நம்ம எல்லாமே இருக்குது, இது சத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாட்டுக்கு அதில் இருக்கிற தக்காளி, வெங்காயத்தோல் எல்லாத்தையுமே நம்ம போட்டோன்னா இது நிறையா இன்செக்ட்ஸ் இல்லை தேவையில்லாத பூஞ்சை அட்ராக்ட் ஆகிடும். அதே நேரத்தில் முக்கியமான விஷயம் இன்னொன்று நோட் பண்ணணும் அப்படின்னா, ஈவினிங் டைமில் இதை கொடுக்குறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது இதில் இனிப்பு, புளிப்பு எல்லாமே இருக்குது. ஸோ இது நல்லா வெயிலுக்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா, அதுக்கடுத்து சூரிய வெளிச்சத்தில் அது ஒன்றும் எந்த ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லை எந்த இன்ஃபெக்ஷனும் வர்றதுக்கு காரணமாக இருக்காது. ஸோ அதனால இது காலையில் டைமில் பிஃபோர் சன் நம்ம கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ இது எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு இது. ஸோ நான் மந்த்லி ஒன்ஸ் இதை நான் ட்ரை பண்ணி இது எப்படி என்னோடய செடிங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதை அப்படியே கொடுக்காம தண்ணியில் 2 கப்பாக டைல்யூட் பண்ணி கொடுக்கணும். அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஊற்றணுன்னா அதோட அளவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம கொடுக்க வேண்டாம். ஸோ அதனால 2 கப்பு ஒரு கப்பு அந்த கரைசல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல் பக்கெட் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இன்றைக்கே நமக்கு இது பண்ண முடிஞ்சது. ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அந்த வடிகட்டி அந்த நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதை நம்ம கம்போஸ்ட் பின்னில் சேர்த்துருவோம். நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும், அதோட சத்து எல்லாமே நமக்கு அதில் இறங்கியிருக்கு. ஸோ அதோடு நான் வீட்டுக்கு காய்கறி கழிவு எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருந்ததையும் நான் கம்போஸ்ட் பின்னில் சேர்த்துட்டேன். நீங்களும் உங்களோட மாடி தோட்டத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.